ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SBMH Vlogs and Kitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு கப் கேக் தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ்லாம் வரும். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பேனை வந்துட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு சால்ட் போட்டு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு ஒரு முட்டையே கரெக்டான அளவு தான், ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு குட்டி டம்ளரில் ஒரு கிளாஸ் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது நான் சொல்கிற அளவு போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக சூப்பரான கப் கேக் ரெடி ஆகிடும். இப்போ அதே நம்ம சுகர் போட்டோம்ல, அதே கிளாஸ்லேயே வந்துட்டு ஒரு டம்ளர் எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயே வந்துட்டு ஒரு மூடி வெனிலா எசன்ஸ் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கோங்க. இது போய் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம சுகர் ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த கிளாஸ்லேயே வந்துட்டு 2 கிளாஸ் வந்துட்டு மைதா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு ஒரு குட்டி பேக்கெட் வந்துட்டு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவே வந்துட்டு கரெக்டான மெஷர்மெண்ட்டு தான். நெக்ஸ்ட்டு பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு இதிலே வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு ப்ளஃபினஸ் கொடுக்கும் அந்த கேக்குக்கு. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கட்டிகள் இல்லாமல், கட்டிகள் இருந்தால் உடச்சி விட்டு இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சோம்ல எக்லாம் போட்டு, அந்த மிக்சரை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ விஸ்கை வச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு கேக்குன்றதுனால நம்ம ஒரு டைரெக்ஷனில் தான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும். அதாவது கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ஒன்று ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும், இல்லைனா ஆன்டி கிளாக் வைஸ் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக் ஒழுங்காக வராது. அடுத்து வந்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்தா வந்துட்டு இதோட அந்த திக்னஸ் இருக்குல்ல, கொஞ்சம் இதுவாகி கொஞ்சம் ரிப்பன் ஷேப்புக்கு இந்த மாதிரி வர மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இது இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கறனால நம்ம கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கிறோம் இன்னும். அப்படின்னா தான் வந்துட்டு நம்ம நினச்ச மாதிரி அந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு கிடைக்கும். பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் எடுத்து காமிப்பேன். அந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் தான் இந்த இது மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இது வந்துட்டு கை விடாமல் மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா வந்து கை விட்டிங்கன்னா ஏர் பபிள்ஸ் தான் உள்ளே போய் இதுவாகி கேக் நம்மளுக்கு சரியாக வராது. அதனால் கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு இது கப் கேக்குன்றதுனால குட்டி குட்டி கப்பை எடுத்து வச்சுக்கணும். அதில் நம்ம ரெடி பண்ண மிக்சரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதை வந்துட்டு எடுத்துகிட்டு போய் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சோம்ல ஒரு பேனில், அதில் வந்துட்டு இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வைக்கிறோம். வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வந்துட்டு மூடி வைங்க. ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து டூத் பிக் இல்லைனா வந்துட்டு ஏதோ கத்தி வச்சு உள்ளே விட்டு எடுத்து பார்த்திங்கன்னா அந்த மாவு மாதிரி இருக்கிறது வராது. அப்படி இருந்தாலே வந்துட்டு நம்ம கப் கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். பாருங்கள், நம்ம கப் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு ட்ரை பண்ணிட்டு எங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.